இந்த பொண்ணு அவளோட சொந்த வீட்டுக்குள்ள வரும்போது கதவுல ஏறி ஒரு திருடன் மாதிரி வீட்டுக்குள்ள வர்றான். வீட்டுக்குள்ள வந்ததும் தரையில கால் படாம அங்க இருக்கிற பர்னிச்சர் டேபிள் மேல ஏறியே போறான். ஏன்னா இவ தரையில நடக்கிறதுக்கே ரொம்ப பயப்படுவான். அவ வளர்ந்ததுக்கு அப்புறமும் டாலான பில்டிங்ஸ்ல இருக்கிற கண்ணாடியை கிளீன் பண்ற வேலையில போய் சேர்றான். ஆனா இந்த வேலை தான் ஒரு நாள் அவளோட உயிரையே எடுக்க போகுதுன்னு அவளுக்கு தெரிஞ்சுக்காது. ஒரு நாள் அவ ஒர்க் முடிஞ்சு போலாம்னு போறப்ப திடீர்னு அந்த லிஃப்ட் பட்டன் ஒர்க் ஆகல. இப்போ செக்யூரிட்டி எமர்ஜென்சி பட்டனை அழுத்தினா மட்டும்தான் அவளால மேல போக முடியும். இல்லன்னா 100 மீட்டர் ஹைட்ல அந்த லிஃப்ட்லயே தான் இருக்கணும். ஒரு வழியா அவ மேல போக இருந்த டைம்ல சில கொள்ளக்காரங்க அந்த பில்டிங் உள்ள நுழைஞ்சு செக்யூரிட்டியையும் அங்க இருந்த கார்ட்ஸையும் ஷூட் பண்ணிடுறாங்க. அந்த செக்யூரிட்டி இறந்ததுக்கு அப்புறம் அவன் நிக்கிற லிஃப்ட யாரும் கண்ட்ரோல் பண்ணல. இதனால அந்த லிஃப்ட் இப்போ 50வது மாடியில ஒரு எனர்ஜி கம்பெனி முன்னாடி நிக்குது. ஆனா அந்த எனர்ஜி கம்பெனி தான் அந்த கொள்ளக்காரங்களோட டார்கெட்டா இருக்கும். அவங்க சிசிடிவியை கண்ட்ரோல்ல எடுத்ததுக்கு அப்புறம் அந்த பில்டிங்ல இருந்த அந்த கம்பெனியோட எக்ஸிகியூட்டிவ்ஸ் எல்லாரையும் அவங்களோட லீடர் ஒரு காலுக்கு கூட்டிட்டு வர்றான். அதுக்கப்புறம் கொள்ளக்காரங்க மட்டும் அவங்களோட வாயில ஒரு ஸ்பெஷல் பிரீத்திங் டிவைஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த லீடர் ஒரு பட்டனை பிரஸ் பண்ணி அந்த காலுக்கு சென்டர்ல இருந்த பாய்சன் கேஸை லீக் பண்ணி விடுறான். இதனால அங்க இருந்த பீப்புள்ஸ் எல்லாரும் மூச்சு விட முடியாம மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் முக்கியமான எக்ஸிகியூட்டிவ்ஸ்க்கு ஆக்சிஜன் டிவைஸ் கொடுத்து காப்பாத்துறான். அவன் அந்த கம்பெனில இருக்கிற முக்கியமான லாக்கரோட பாஸ்வேர்டை அவங்க கிட்ட வாங்கி அங்க இருக்கிற $1 பில்லியன் பணத்தை கொள்ளை அடிச்சுட்டு போறதுதான் அவனோட நோக்கமா இருக்கும். இதை பார்த்து அந்த பொண்ணு பயங்கரமா ஷாக் ஆகுறான். உடனே கீழே போறவங்க கிட்ட சத்தம் போட்டு ஹெல்ப் கேட்கிறான். ஆனா அவ ரொம்ப ஹைட்ல இருந்ததால அவளோட சத்தம் கீழே போறவங்களுக்கு கேட்கலாம். உடனே அவளோட டூல்ஸ் பாக்ஸ்ல இருந்த கிளீனிங் சொல்யூஷனை எடுக்கிறான். அதை எடுத்து கண்ணாடியில பூசி லைட்டர் மூலமா தீயை பத்த வைக்கிறான். அதுக்கப்புறம் தான் கீழே போறவங்க அந்த எமர்ஜென்சி ஹெல்ப் சிக்னலை பாக்குறாங்க. அதை பார்த்துட்டு அந்த கொள்ளக்கார லீடர் வேகமா அங்க வர்றான். அப்போ அந்த பொண்ணு வெளியே லிஃப்ட்ல இருக்கிறத பாத்துறான். அப்பதான் அவன் வேற யாரும் இல்ல, அந்த பொண்ணு கூட டே டைம்ல அவ கூட சேர்ந்து கண்ணாடியை கிளீன் பண்ற ஜிம்மி தான் தெரியுது. அவன் ரொம்ப நாள் அந்த கம்பெனில கிளீனிங் ஒர்க் பண்ணிக்கிட்டு அந்த கம்பெனில கரெக்டான டைம்ல கொள்ளை அடிக்க பிளான் பண்ணி இருந்திருப்பான். இப்போ அவன் அவ கூட பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம ஸ்ட்ரைட்டா அந்த லிஃப்ட்டை ஆபரேட் பண்ணி அவளை மேல மாடிக்கு கொண்டு வந்துட்டு இருக்கான். அது மேல போயிட்டு இருக்கிறத பார்த்த உடனே அவ ஒரு ஸ்க்ரூ டிரைவரை எடுத்து அந்த லிஃப்ட்ல ஒரு விஞ்சுக்குள்ள விட்டு அதை டேமேஜ் பண்ணிடுறான். ஆனா இன்னொரு விஞ்ச் நல்லா இருந்ததால அந்த லிஃப்ட் மெல்ல மெல்ல மேல போய் அது இப்போ 45 டிகிரில சாஞ்சி நிக்குது. இதனால அவ கீழே விழுற கண்டிஷனுக்கு போயிடுறா. அப்போ அந்த வேலை பிடிக்கல, நான் போறேன்னு சொன்ன ஒருத்தன் ஜிம்மி ஷூட் பண்ணி வெளியே தள்ளுறான். அவன் அந்த லிஃப்ட் மேல வந்து விழுந்ததால அந்த லிஃப்ட் கண்டிஷன் இப்போ மோசமாகி வேகமா கீழே போக ஆரம்பிக்குது. அப்போ அந்த சத்தத்தை கேட்டு ஜிம்மி அங்க மறுபடியும் வர்றான். அப்போ அவ கீழே கடந்த அந்த கொள்ளக்காரனோட துப்பாக்கியை கையில எடுக்கிறான். உடனே அங்க வந்து ஜிம்மியை நோக்கி துப்பாக்கியை நீட்டுறான். ஆனா அவன் அவளோட ஃப்ரெண்ட் பிடிச்சு வச்சு அவளை கொலை பண்ணிடுவேன்னு மிரட்டி அவளை கீழே இருக்கிறவங்க நோக்கி ஷூட் பண்ண சொல்றான். அப்போ ஆல்ரெடி போலீஸ் அந்த பில்டிங்கை சுத்தி வளைச்சிருப்பாங்க. இது மூலமா அவளையும் அந்த கொள்ள கூட்டத்துல ஒருத்தின்னு போலீஸ் நினைக்கணும்னு தான் அவளை கீழே நோக்கி ஷூட் பண்ண சொல்லியிருப்பான். இதனால போலீஸோட ஃபோக்கஸ் ஃபுல்லா அந்த பொண்ணு மேல போகும். அவங்க அவளை பிடிக்க ட்ரை பண்ற கேப்ல ஜிம்மி அவன் கூட வந்தவங்களோட எஸ்கேப் ஆக ஒரு மாஸ்டர் பிளான் போட்டிருப்பான்.